Hello students, I am Vivekanandan. In this video, we are going to learn 6th biology, chapter 3, the cell. In this chapter, we are going to learn about basic structure of the cell. Basic structure of the cell. Each cell has a number of smaller parts in it. Some of the parts are present in all type of cells, including the plant as well as animal. But certain parts are found only in plant cell. They are not present in animal cells. அது செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் பார்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலையும் இருக்கும். அந்த செல்ஸுக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஓகே, மைன்யூட் பார்ட்ஸு. அந்த பார்ட்ஸ் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சில லிவிங் ஆர்கானிசத்தில் உள்ள அந்த பேசிக் பார்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலையும் இருக்கும். சில பார்ட்ஸ் வந்து சில லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இருக்கும். The important basic part of all the cells are cell membrane, cytoplasma, nucleus and mitochondria. இது வந்து basic part. இது வந்து எல்லா செல்ஸ்லையும் கன்ஃபார்மாக இருக்கும். The parts which are present only in plant cells are cell wall, chloroplast and large vacuole. இது வந்து only present. Okay, this parts only present in the plant cell. Next, basic parts பற்றி பார்க்க போகிறோம். Cell membrane. Cell membrane also called plasma membrane. Every cell is covered by a thin sheet of skin which is called cell membrane. Okay, cells வந்து இதுதான் வந்து கவர் பண்ணியிருக்கு. சரியா? எவ்ரி செல்ஸ், ஓகே, எவ்ரி செல்ஸ் இஸ் கவர்டு பை அ தின் ஷீட் ஆஃப் ஸ்கின் விச் இஸ் கால்டு செல் மெம்பரேன். எப்படி நம்ம வந்து உடம்பு வந்து ஸ்கின் ப்ரொடக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் எல்லா செல்ஸையும் இந்த செல் மெம்பரேன் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. The cell membrane protect the cell and also give shape of the cell. The cell membrane cover ஆயிருக்கனால தான் என்ன சொல்கிறோம், செல் வந்து இந்த ஓவல் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப், சர்க்கிள், ஸ்பெரிக்கல் ஷேப், இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The cell membrane controls the movement of substance into the cell and out of the cell. The cell membrane என்ன பண்ணுது, செல்லில் நடக்கிற அந்த மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. செல்ஸுக்குள்ளே தான் நிறையா பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. அந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நிறைய சப்ஸ்டன்ஸ் தேவை. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து செல் மெம்பரேனுக்குள்ளே தான் வருது. சரியா? அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த செல் மெம்பரேன்ஸ் வழியாக தான் வெளியில் போகுது. நெக்ஸ்ட்டு, the dissolved substance such as food, oxygen can enter into cell, whereas the waste product such as carbon dioxide can go out from the cell through the pores present in the cell membrane. இந்த செல் மெம்பரேன்ஸில் போர்ஸ் இருக்கும். போர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மைன்யூட் ஹோல். சரி, அந்த இமேஜை பாருங்கள், அதான் வந்து போர்ஸ். சரியா? அந்த போர்ஸ் அதோட யூஸ் என்னென்னா, அது வழியாக தான் இந்த ஃபுட் அப்புறம் ஆக்சிஜன், சரியா, பயோகெமிக்கலுக்கு ப்ராசஸ்க்கு தேவையான ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் இந்த போர்ஸ் வழியாக தான் உள்ளே வருது. அப்புறம் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட், அந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும்போது வேஸ்ட்டு ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த போர்ஸ் வழியாக தான் வெளியில் போகுது. The cell membrane separate the cells from one another and also from the surrounding medium. இந்த செல் மெம்பரேன் இருக்கிறனால தான் ஒரு செல்ஸ்க்கும் இன்னொரு செல்லுக்கும் செப்பரேட் பண்ணி காமிக்க முடியும். அப்புறம் ப்ராடக்ட் ஃப்ரம் த சரௌண்டிங் மீடியம். சரியா? செல்ஸுக்கு வெளியில் நிறைய அந்த கொலடல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், நிறைய ஆசிட் இருக்கும். சரியா? அந்த ஆசிட் அது அந்த மீடியத்துலேருந்து என்ன பண்ணுது, இது ப்ரொடக்ட் பண்ணுது செல் மெம்பரேன். நெக்ஸ்ட்டு, செல் வால். The plant cells have a thick cell wall around them outside the cell membrane. சரியா? பிளான்ட் செல்லையும் செல் மெம்பரேன் இருக்கும். செல் மெம்பரேன் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இந்த செல் வால் இருக்கும். The plant cells have a thick cell wall.
திக் அப்படின்னா ரொம்ப கடினமான தடித்த. செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் த தின் அப்படின்னா அதாவது சாஃப்ட் மெல்லிய. திக் அப்படின்னா கடினமான தடித்த. த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் டஃப் மெட்டீரியல் கால்டு செல்லுலோஸ். சரியா, செல்லுலோஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு டஃப்பான மெட்டீரியல். சரியா, செல் வால் வந்து எதால் மேடாயிருக்கு அப்படின்னா செல்லுலோஸ். அதனால தான் என்ன பண்ணுது பிளான்ட் வந்து அந்த பிளான்ட் ட்ரீலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் இந்த cellulose present in the cell wall. Cell wall gives shape and support to the plant cell. It also holds the plant cells together and give plant most of the strength. சரியா, cell wall give the shape and the support to the plant and give the strength. சரியா, the cell wall present ஆகிற cellulose வந்து என்ன பண்ணுது give the strength to the plant. இந்த கீழே உள்ள இமேஜை பாருங்கள், செல் வால். Next, plants need protection against high wind speed, variation in temperature and atmospheric moisture. Okay, plant need protection. எதுலேருந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஹை விண்ட் ஸ்பீடு, காற்று அதிகமாக அடிக்கும் போது என்ன மரம் உடையாமல் ஸ்ட்ராங்காக நிற்குது. அப்புறம் டெம்பரேச்சர், வெயில் வந்து எவ்வளோ அடித்தாலும் அதுலேயும் தாங்கி நிற்குது. அப்புறம் வந்து அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர், அதாவது ஈரப்பதம், மழை பெய்யுது பனி அடிக்குது. சரியா, இது மாதிரி கண்டிஷன் எல்லாத்துலேயும் எது ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னா த செல் வால். சின்ஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அட் எ பிளேஸ் ஸோ தே cannot move to protect themselves from the various changes in the surrounding. பிளான்ட் வந்து எப்போதும் ஒரே இடத்துல நிற்குது, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரல. சரியா, அதனால செல்வா தான் என்ன பண்ணுது இந்த எல்லா என்வரான்மெண்ட் சிச்சுவேஷனும் அது வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. The cell wall is not there in animal cell. It is non-living part of the plant cell. Cell wall இருந்து animal cell absent. The cell wall present only in the plant cell, absent in animal cell. It is non-living part of the plant cell. கீழே உள்ள இமேஜை பாருங்கள், செல் வால் as a two layer, அதாவது பிரைமரி லேயர் செகண்ட் லேயர். சரியா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உள்ள அந்த கேப் அதுதான் வந்து நான் மிடில் லேமிலா. அதுக்கப்புறம் பிரைமரி வாலுக்கு உள்ளது செகண்டரி வால். அதாவது த்ரீ லேயர், அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர். நெக்ஸ்ட், நியூக்ளியஸ் இஸ் a large spherical organelle present in all the cells. சரியா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் செல்ஸுக்குள்ளே நிறையா ஆர்கனல்ஸ் இருக்குது, அதாவது பார்ட்ஸ். அந்த பார்ட்ஸ்லேயே நியூக்ளியஸ் தான் வந்து பெரிய பார்ட்ஸ். அது வந்து நான் லார்ஜ் ஸ்பெரிக்கல் ஆர்கனல்ஸ். ஸ்பெரிக்கல் அப்படின்னா ரவுண்டாக இருக்கும். நியூக்ளியஸ் கண்ட்ரோல் ஆல் த ஆக்டிவிட்டி ஆஃப் தி செல். செல்ஸில் நடக்கிற எல்லா பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னா நியூக்ளியஸ் தான், அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் தி செல். In animal cells, nucleus lie in the center of the cell, whereas in plant cells, the nucleus may be on the periphery of the cell. Animal cellsல நியூக்ளியஸ் வந்து சென்டராக இருக்குது, ஆனால் பிளான்ட் செல்லில் அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு கார்னர் சென்டராக இருக்காது, அதை தவிர ஏதாவது ஒரு கார்னரில் இருக்கும். Nucleus is separated from the cytoplasm by a membrane called nuclear membrane. அது செல்ஸுக்குள்ளே ஜெல்லி லைக் கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். சரியா, அதான் வந்து நான் சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்துலேருந்து நியூக்ளியஸ் எது செப்பரேட் பண்ணுது அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரைன். ஓகே, நியூக்ளியஸ் வந்து எது கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா த நியூக்ளியர் மெம்பரைன். கீழே உள்ள இமேஜை பாருங்கள், அந்த இமேஜில் அந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு கார்னரில் இருக்குது. சரியா, அதனால் இந்த செல் வந்து பிளான்ட் செல். நெக்ஸ்ட்டு, nuclear membrane has tiny pores for the exchange of the material with cytoplasm. எப்படி செல் மெம்பரேன்ஸில் ஒரு போர் இருந்துச்சு, அதே மாதிரி இந்த நியூக்ளியர் மெம்பரேன்லேயும் ஒரு போர் இருக்கும். அந்த போர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா for the exchange of material with the cytoplasm. The nuclear membrane is filled with the dense
nucleoplasm. It contains a tiny round structure called nucleus. சரி, அந்த nuclear membrane is filled with a dense nucleoplasm. அந்த nucleoplasmக்கு நடுவில் tiny round structure இருக்குது. சரியா, அதுதான் என்னன்னா nucleolus. Nucleolus contain thread-like structure called chromatin fiber. சரியா, அந்த நியூக்ளியஸை சுற்றி thread-like structure இருக்குது, அதுதான் வந்து என்ன chromatin fiber. During the cell division, this fiber become thick and are called chromosome. அதாவது நம்ம உடம்புல செல் டிவிஷன் நடக்கும்போது அந்த ஃபைபர் குரோமட்டின் ஃபைபர் என்ன ஆகுது, குரோமோசோமாக மாறுது. அதாவது செல் டிவிஷன் அப்படின்னு நம்ம செல்ஸில் வந்து எப்போதும் நடந்துகிட்டே இருக்கும். சரி, அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், மெச்சூர் ஆகிறோம். 10 வருஷத்துக்கு நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும். சரியா, அந்த மெச்சூரிட்டி, சரியா, நம்ம உடம்போட சைஸு, சரியா, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போதில்ல, அந்த செல் டிவிஷன் நடக்கிறனால தான் அது நடக்குது. Chromosomes contain genes. The function of the chromosome is to transfer the characteristic from the parents to the offspring through the gene. குரோமோஸ்குள்ள அந்த ஜீன் இருக்குது. அந்த ஜீனோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா ஹெரிடிட்டி கேரக்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது சொல்லியிருப்பாங்க, சில பேர் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து உன்னோட அப்பா மாதிரியே இருக்க, நீ உங்கள் தாத்தா மாதிரியே இருக்க, நீ இது உங்கள் பாட்டி மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து அந்த ஹெரிடிட்டி கேரக்டர் வந்து அப்படியே வந்து உனக்கு வந்திருக்கு. சரியா, அதாவது தாத்தா வந்து தாத்தாவோட கேரக்டர் வந்து அப்பாவுக்கு வந்திருக்கும், அப்பாவோட கேரக்டர் வந்து உனக்கு வந்திருக்கும். சரியா, அதான் ஹெரிடிட்டி கேரக்டர் எது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா இந்த ஜீன். அதாவது செல்ஸில் உள்ள அந்த நியூக்ளியஸில் உள்ள அந்த குரோமோசோம்கில் உள்ள அந்த ஜீனில் உள்ள டிஎன்ஏல தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஹெரிடிட்டி கேரக்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு cytoplasm. Cytoplasm is a transparent jelly-like material which fills the cell between nucleus and cell membrane. சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பேரண்ட்னா இங்கிட்டு உள்ளதை பார்த்தா அங்கிட்டு தெரியும். ஜெல்லி லைக் மெட்டீரியல் விச் ஃபில்ஸ் த செல்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் செல் மெம்பரைன். மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் விச் கீப் த செல் அலைவ் டேக் பிளேஸ் இன் தி சைட்டோபிளாசம். பெரும்பாலான கெமிக்கல் ரியாக்ஷன் எதில் நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசம் தான் நடக்குது. அந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதா அந்த செல் அலைவாக இருக்குது. சரியா, அந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா the living organism death. The cytoplasm of a cell has many tiny structure in it called organelles. ஓகே, இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள நிறைய டைனி ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரியா, அதுக்கு பேர் தான் என்ன, ஆர்கனல்ஸ். நெக்ஸ்ட்டு, most prominent organelles in the cytoplasm is the nucleus. சைட்டோபிளாசத்திலே உள்ள முக்கியமான ஆர்கனல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா அதான் வந்து நியூக்ளியஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் தி செல். In addition to nucleus, cytoplasms of all the cells contain other organelles such as mitochondria, Golgi bodies and ribosome. நியூக்ளியஸை தவிர நெக்ஸ்ட்டு அதாவது அடுத்த ஆர்கனல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா மைட்டோகாண்ட்ரியா, Golgi bodies and ribosomes. The cytoplasm of the plant cells also contain chloroplast. சில சைட்டோபிளாசத்தில் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனல்ஸ் இருக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த குளோரோஃபைல் க்ரீன் பிக்மெண்ட் இருக்குது. அதனால இந்த குளோரோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் ஒன்லி இன் தி பிளான்ட் செல். Cytoplasm and the nucleus taken together make up the protoplasm. சரியா, சைட்டோபிளாசம் மாதிரியே என்ன புரோட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாசம் அப்புறம் நியூக்ளியஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன புரோட்டோபிளாசம். அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். செல்ஸுக்குள்ளே உள்ள அந்த கொடல்ஸ் டிரான்ஸ்பேரண்ட் ஜெல்லிலிக் ஸ்ட்ரக்சர் வந்து சைட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாசமாக என்னென்னா அந்த சைட்டோபிளாசம் அப்புறம் அந்த நியூக்ளியஸ் இது ரெண்டும் சேர்ந்தது என்ன புரோட்டோபிளாசம். Protoplasms contain the mixture of small molecules such as iron, amino acid, water and macromolecules. சரியா, அயன், அமினோ ஆசிட், வாட்டர் அண்ட் மேக்ரோமாலிகுல்ஸ் இது எல்லாம் என்ன இதில் இருக்குன்னா
புரோட்டோபிளாசத்தில் மிக்ஸ் ஆகிருக்கும். I hope you understand my teaching. Thank you.